ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியானதை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஒரு விசேஷமான ஒரு நாள் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நாங்கள், விடுதலையோடு சுவாசிக்கிற நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி பார்க்க தேவன் தந்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு புதிய ஆண்டு, புதிய வாழ்க்கை, புதிய வழி நடத்துதல், புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபைகள், புதிய இரக்கம், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படியே இந்த பூரணமான இந்த ஆண்டிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை எங்கள் தேசத்தில் பெற்றுக்கொள்ளவும், நன்மையினாலே எங்கள் தேசம் நிரம்பவும், வியாதி இல்லாத, அசுத்தங்கள் இல்லாத, பலவீனம் இல்லாத, நோய் இல்லாத, சண்டை சச்சரவுகள் இல்லாத, பாகுபாடு இல்லாத, மத வேற்றுமைகள் இல்லாத, ஒற்றுமையோடு இருக்கிற ஒரு தேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி வாழ நாங்கள் பிரியப்படுகிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து கடந்த இரவு, கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி எங்களை காத்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வழியிலும் கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்காக நன்றி செலுத்தலாம். வருமானத்திற்காக, பலவீனத்திலிருந்து பலத்திற்காக, குழந்தைக்காக, திருமண வாழ்க்கைக்காக, இந்த நாளை காண செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் பாடுகிறது. இது ஒரு மிஷனரி பாடல். பாடலாமா? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனிதன் அழிகின்றானே, அந்தோ மனிதன் அழிகின்றானே, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் நடந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் நடந்திட கால்கள் இல்லை. அழியா மாந்தர் சத்தம் இன்னும் நம் செவிகள் கேட்கலையோ, இன்னும் நம் செவி கேட்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனிதன் அழுகின்றானே. கரங்களை உயர்த்தி அழுகிற நாம், கூக்குரலிடுகிற நாம், துக்கப்படுகிற நாம், உபத்திரப்படுகிற நாம், சஞ்சலப்படுகிற நாம், வேதனைப்படுகிற நாம், தவித்து கொண்டிருக்கிற நாம், அடிமைதனத்திலே மாட்டிக்கொண்டு ஒடுக்கவர் கைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிற நாம், வியாதியின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிற நாம், உபத்திரவத்தின் பிடியிலே, சாபத்தின் பிடியிலே, இழப்புகள் மத்தியிலே, தாமதங்களின் மத்தியிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்குகளிலே, மரண இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நமக்கு விடுதலை உண்டுனா அதற்கு ஒரே ஒரு நாமம் மாத்திரம் உண்டு. அந்த நாமம் இயேசு. அவரை நோக்கி கூப்பிட்டு பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவன் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். உங்களுக்கு என்ன சரீர பாடு இருக்கு? கையை வச்சு சோமானுங்க. கடன் இருந்தா கையை உயர்த்தி சோமானுங்க. பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு நன்மை வரும். பர்வதங்களை நோக்கி நன்மையான இந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. வீடு வேணுமா? தடையா இருக்கா? திருமணமாகணுமா? வேலை கிடைக்கணுமா? குழந்தை வேணுமா? கரத்தை உயர்த்தி கர்த்தரால் மாத்திரம் கொடுக்க முடியும் என்று நாம் சொல்லிச்சோம் வேண்டாம். ஆண்டவரே,
என் ஜெபத்தையும் என் அழுகுரலையும் கேட்டீர். எங்கள் உள்ளத்தில் காணப்படுகிற, நாங்கள் என்னதான் பேசினாலும் உள்ளத்திலும் நினைவுகளிலும் காணப்படுகிற அச்சத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் தாமதங்களையும் அச்சுறுத்தல்களையும் வேதனைகளையும் கடன்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் எங்களால் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே கர்த்தர் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் இவை எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, மரண கண்ணிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஒரு விசேஷமான ஒரு நாள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய 80வது இண்டிபெண்டன்ஸ் டேவை நாம் சுதந்திரமாக கொண்டாடுகிற இந்த நாளிலே ஒரே ஒரு வசனம் முதலாவது சொல்கிறேன். சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? பிசாசிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, நோயிலிருந்து, டிப்ரெஷனிலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடனிலிருந்து, இந்த ஒடுக்கிறவர்கள் மத்தியிலிருந்து, ஆலோட்டிகள் நிமித்தம் நாம் நாம் கஷ்டப்படுகிறதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம்தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். பைபிள் சொல்லுகிறது, இந்த வசனத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சொல்லுங்க, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நாம ஒரு சுதந்திர காற்றை 80 ஆண்டுகளாக சுவாசித்து கொண்டிருக்கலாம். இருந்தாலும் ஆவியிலே, ஆத்மத்தில், சரீரத்தில், பொருளாதாரத்தில், சமூக செயல்பாட்டிலே நமக்கு சுதந்திரம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், ஒடுக்கு வெள்ளைக்காரன் அல்லது ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதிலிருந்து நாம் 1947ஆம் ஆண்டு விடுதலை கிடைத்தது. அதுக்காக போராடின பெரும் தலைவர்கள் எல்லாரையும் நாம் நினைவு கூறுவோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த முழுமையான விடுதலை, ரட்சிப்பு எங்கிருந்து கிடைக்கும்னா, கிடைச்சதுன்னா அது இயேசுவினாலே மாத்திரம்தான். இன்னைக்கு அதை பற்றி தான் பேசுவோம். நம்ம ஆண்டவருடைய பெயர்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது இதை நான் தொடாமல் போகவே முடியாது. ஆண்டவருடைய பெயர் எப்படி சூட்டப்பட்டதுமோ பரலோகத்தில் இம்மானுவேல் என்று சூட்டப்பட்டது. இம்மானுவேல், இம்மானுவேல் என்றால் தேவன். இல் அந்த மாத்த எல் ஷடாய், எலோஹீம், ஏலியோன், இப்படிலாம் நம்ம பேசுகிறோம். இந்த எல் இம் ஏலோஹிம், ஆளுவேல் அப்படின்னா தேவன் என்ற அர்த்தம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். சரி, நான் சீக்கிரத்திலேயே நம்ம இந்திய வரலாற்றில் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடைப்பட்டார் என்பதை சொல்லி, அதுதான் மெய்யான விடுதலையும் என்று சொல்லி, இப்பொழுதும் கூட நாம் சில அடிமைதனத்தில் இருக்கிறோம், ஒடுக்குமுறையில் இருக்கிறோம், இன்னும் கூட தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம், தாழ்வில் இருக்கிறோம். பெண்கள் ஒடுக்கப்படுகிறாங்க, பிள்ளைகள் நசுக்கப்படுகிறாங்க, பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, சண்டைகள், பிரிவினைகள், கலவரங்கள், முறைகேடுகள், லஞ்ச லாவண்யங்கள், போதைகள், இவற்றின் மத்தியில் இருக்கும் பொழுது விடுதலை அப்படின்ற வார்த்தை பிரயோஜனமில்லாத ஒரு வார்த்தை. எனவே இந்த விடுதலை குறித்து நாம் சிந்திக்கும் முன்பு
கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய தெரியாத உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவம் ஆங்கிலேயர் மிஷினரிகளாலே கொண்டு வரப்பட்டது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க வந்த பொழுது தான் கிறிஸ்தவம் இங்கே தலை தூக்கினது. வெளிநாடுகளிலிருந்து மிஷினரிகள் கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள் என்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை முதலாவது எடுத்து போடுங்க. முதலாவது கிறிஸ்தவம் எப்போ வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு AD 52 நல்ல கவனிங்க. நம்ம 2026ஆம் ஆண்டில் இருக்கிறோம். 80 வருட சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் எப்போ வந்ததுன்னா, இயேசு தான் சுதந்திரம் சொன்னேன், அவர் தான் விடுதலையாளர் என்று சொன்னேன், அவர் தான் லிபரேட்டர் என்று சொன்னேன். அவர் எப்போ இங்கே வந்துட்டாரு தெரியுமா? எப்போ விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சார் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு பின் 52ஆம் ஆண்டே 52. எப்போ எவ்வளோ ஏர்லியராக இங்கே வந்தது என்று நாம் சொல்லலாம். அதுக்கப்புறம்தான் 100 வருஷத்திற்கு பின்னர் தான் வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள அந்த வெளி நாடுகளுக்கு கிறிஸ்தவம் போயிட்டு அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்துருச்சு. அதுதான் நம்ம எப்போவுமே பைனியர். நம்ம நினைக்கலாம் அவங்க தான் முதல்ல கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்க, கிறிஸ்தவ நாடு அப்படிலாம் நினைக்காதீங்க. நாம் தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவ. பைபிளே இருக்குது, இந்து தேசம் அப்படின்னு இருக்கு. இந்து தேசம் என்ற வார்த்தை பைபிளில் இருக்குது. இந்த தேசத்திலிருந்து எத்தோப்பியா வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃபெசல்ல வாசிக்கலாம். இந்த தேசத்திலிருந்து எத்தோப்பியா வரைக்கும் கிறிஸ்தவம் பரவினது என்ற செய்தியை நாம் திருமறையில் வாசிக்கலாம். நீங்கள் அதை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த 52 ஆண்டுகள் கழித்து அதுக்கப்புறம் யூதர்கள் இங்கே குடியேற்றம் கொஞ்சம் பேர் வந்தாங்க தோமாவோட. அவங்களுடைய கல்லறைகள் இன்றைக்கும் காசி மேடில் ஒரு கல்லறையை பார்க்கலாம். பெங்களூர் பட்டணத்தில் ஒரு யூத கல்லறையை நம்ம பார்க்கலாம். எனவே இதெல்லாம் நமக்கு வரலாற்று சான்றுகள் ஆக இருக்கிறது. தோமா இங்கே எப்படி வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோமாவை அனுப்பினது யார் அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சிட்டா இயேசு எப்படி இந்த தேசத்தில் முதல்ல விடுதலையாளராக, ரட்சிக்கிறவராக, இன்னும் நம்ம டேர்மில் சொல்லப்போனால் ரட்சிக்கிறவராக, சேவ் பண்ணுகிறவராக, மிராக்கல் பண்ணுகிறவராக, ஒரு சிவிலைசேஷனை கொண்டு வருகிறவராக எப்படி இங்கே வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு எருசலேமிலிருந்து சுவிசேஷம் புறப்பட்டு போய் அநேக நகரங்களுக்கு சுவிசேஷம் பரவியது. அந்த சமயத்தில் தோமாவும் பார்த்தியா அப்படின்ற இடத்துல அவர் ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டார். அது இங்கே இல்லை, நம்ம ஊரல்ல, அது அங்கே அயல் நாடுகள், எருசலேமை சுற்றி இருக்கிற ஒரு நாடுகளிலே ஒன்று பார்த்தியா. அதன் பிறகு மேரி இறந்து போகிறாங்க. இறந்து போகும் பொழுது மேரியுடைய மரணத்திற்கு, ஃபியூனரலுக்கு எல்லா அப்போஸ்தலர்களும் 12 டிசைபிள்ஸும் நிறைய அப்போஸ்தலர்கள் கூடி வராங்க. கூடி வருகிற பொழுது எப்படி அனுப்பினாங்கன்னா, அப்போஸ்தலர்களையும் சீஷர்களையும் ஊழியத்துக்கு எப்படி தெரிந்து கொண்டு அனுப்பினார்னா, எல்லாரையும் லாட் போட்டு ஒரு தேசத்துக்கு நீங்கள் போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும்னு சொல்லி அவங்க குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுத்து அனுப்பினார். முதல் தர குழுக்கள் விழும் பொழுது அது பார்த்தியா அப்படின்னு ஒரு தேசத்தில் தோமா பணி செய்யும்படியாக அனுப்பப்பட்ட சந்தோஷமாக போனார்.
2வது முறை மேரி வந்த பிறகு அவங்க திரும்ப எருசலேமிலே கூடி எங்கே போகலாம் என்று சொன்ன பொழுது தோமா மேலே விழுந்த இது ஒரு வரலாறு. இது எந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு புத்தகத்தின் பேரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் சென்ட் தாமஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, அமேசானில் கேட்டாலும் சரி, இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் தாமஸ் அப்படின்னு புத்தகத்தில் இந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தான் 2வது முறை வரும் பொழுது தான் தாமஸுடைய பெயர் இந்திய தேசத்திற்கு போகும்படியாக விழுந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்திய தேசத்துக்கு அவருக்கு வர விருப்பம் இல்லை என்று நான் சொன்னேன். அதன் பிறகு ஆண்டவர் இடைப்பட்டு நீ போகணும் என்று சொல்லி வற்புறுத்தி அனுப்பின பிறகு பயங்கரமான ஒரு கடல் பயணம். அதில் கஷ்டப்பட்டு அவர் இந்திய தேசத்திற்கு வந்து கேரளாவில் அவர் தரை இறங்கினார். அது இடம் கேரளாவில் எந்த இடம்னா கிராங்கனூர் அப்படின்ற கிராங்கனூர் என்ற இடத்துல அவர் தரை இறங்கினார். அது என்னன்னா மலபார் ரீஜன். அது அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு கேரளா, ஆந்திரா, பெங்களூர் பட்டணம் இப்படியெல்லாம் ஒன்றா சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. அது ஒரு சவுத் இந்தியா மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே இருந்தது. எனவே அங்கே இறங்கினார். கிராங்கனூர் நல்ல ஞாபகம், கிராங்கனூர். அந்த சமயத்தில் அந்த கிராங்கனூர் பகுதியை ஆண்ட அரசனுடைய பெயர் சோழ பெருமாள். நல்லா கவனிங்க, சோழர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சோழ பெருமாள் அவர் வரும்பொழுது அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது, மொழி தெரியாது, அவங்க சிவிலைசேஷன் தெரியாது. ஆனாலும் சிவிலைசேஷன் முன்னமே வந்துச்சு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப ஏர்லியாகவே அங்கே வந்துருச்சு. அப்படி வரும் பொழுது இந்த சோழ பெருமாள் அவனுடைய குடும்ப திருமண விழா ஒன்று அவன் அரசவையிலிருந்து அந்த ஒரு ஊர்வலமாக அந்த பெண் மாப்பிள்ளையெல்லாம் அழைத்து கொண்டு போனாங்க. அப்படி போகும் பொழுது தோமாவும் கூட்டம் கலந்து கொண்டார். ஏன்னா இந்தியர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, யூதர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. அவர்களுடைய உடையும் வித்தியாசப்படும், இவங்களுடைய முடி சிகை இதெல்லாம் அதெல்லாம் வித்தியாசப்படும். அதில் ஒருவன் என்ன பண்ணியிருக்கிறான், நீ யார் என்று கேட்டிருக்கிறான். அவருக்கு பதில் சொல்ல தெரியல. எனவே 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் நிறைய ப்ராப்ளம் இருந்தபடினால அவன் என்ன செய்தான், இது ஏதோ வேற்று இடத்துலிருந்து உளவாளியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அடிச்சிருக்கிறான். தோமாவை பயங்கரமாக அடிச்சிருக்கிறான். அப்படி அடிக்கும் பொழுது அடிச்சுட்டு போயிட்டான். போன பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் தோமா ஒரு இடத்துல அரண்மனை மண்டபத்தில் அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது, மண்டப வாசலில் அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு நாய் ஒரு மனிதனுடைய கையை கவ்வி கொண்டு தோமாவிடத்தில் நேராக ஓடி வந்திருக்கிறது. பார்த்தோன்னே எல்லாரும் வியப்படைஞ்சாங்க. என்னடா அது, ஒரு கையை நாய் கொண்டு வந்திருக்கிறதே என்று சொல்லி அந்த கை யாருடையது என்று ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரு மனிதன் அங்கே செத்து கிடக்கிறான். புலி அடித்து அவன் இறந்து போனான். இந்த கை மாத்திரம் தனியே பிரிந்து வந்திருக்கிறது. அந்த பாடி அங்கே இருக்கிறது. அவன் யார் அப்படின்னு விசாரித்த பொழுது தோமாவை அடித்த அந்த நபரை தான் புலி அடித்து கொன்றிருக்கிறது. நீங்கள் நல்லா சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லணும் இதுக்கு. ஏன் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். என்னங்க ஐயரே, ஒருத்தரை கொண்டுட்டாங்க ஆமைன்னு சொல்கிறீங்களே, இது பாவம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொறுத்துருங்க. உடனே ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, தோமாவை கூப்பிட்டு இது யாருடைய கை தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு தெரியாது, உன்னை அடித்தவனுடைய கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே தோமா என்ன சொன்னாரா, அப்படியா,
அந்த சடலத்தை கொஞ்சம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாராம். இவங்க போயிட்டு அந்த ரொம்ப நாள் ஆயிற்று அந்த சடலத்தை, நாறிப்போன அந்த சடலத்தை, டீகம்போஸ் ஆன அந்த சடலத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து ராஜாவின் வாயில், அதாவது அரண்மனை வாயிலிலே வைத்து அந்த சடலத்தை போட்டிருக்கிறாங்க. உடனே தோமா முழங்காலிலே நின்று, நல்லா கவனிங்க, முழங்கால் நின்று அந்த கையை அவன் வெட்டின அந்த இடத்துல, புலி கடித்து கொதறின அந்த இடத்துல அவர் வைத்து ஒரு ஜெபம் பண்ணாராம். அந்த கை ஒட்டி கொண்டது. அவனும் உயிரோடு எழுந்தானாம். இது வரலாறு. எழுந்த உடனே ராஜா பார்த்து பதறி போய், யார் இவன்? இவன் தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி முதல் ஞானஸ்தானம் பெற்றவன் அந்த சோழ பெருமாள். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வாசினவன் தெரியும், ஃபஸ்ட்டு பேப்டிசம் எடுத்தது ஒரு அரசன். ஆண்டவர் யாரை தொட்டார் பாருங்க, ஃபஸ்ட்டு அரசன். இது வரலாறு, நீங்களும் படிக்கணும். அதில் நான் படித்தது, நாங்கள் கேட்டது, உங்களுக்கு அதில் ஏதாவது கேள்விகள் இருக்கும்னா தேடி வாசிங்க. ஏன் சொல்ல வரேன்னா, தோமா எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். ஆண்டவர் வழியாக 29 இறந்த சடலங்களை உயிரோடு எழுப்பினாராம். 250 டிமான் பொசஸ்ட், பிசாசு பிடித்தவனை விரட்டி இருக்கிறார், பிசாசை விரட்டி இருக்கிறார். 330 லெப்ரஸியை குணமாக்கியிருக்கிறார். 250 பிளைண்ட் பீப்புளை கண்கள் பார்க்கும்படி செய்திருக்கிறார். 120 நடக்க முடியாதவர்களை நடக்க பண்ணியிருக்கிறார். 20 ஊமையானவர்களை அவர் பேசியிருக்கிறார். 13 ஆண்டுகள் சவுத் இந்தியாவிலும் மற்றும் 7 ஆண்டுகள் வட இந்தியாவிலும் அவர் ஊழியம் செய்து, பின்னர் கடைசியாக சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்டில் அவரை கொண்டு போட்டாங்க. அது இன்னும் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னா, இந்த தோமா தான் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் தைரியமாக ஒரு வார்த்தை சொன்னான். இயேசு கிறிஸ்து லாசரு உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொன்ன பொழுது சீஷர்கள் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அங்கே போக வேண்டாம், அவர்கள் நம்மை கல்லெறிய பார்க்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அங்கே பார்க்குறான் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷரை நோக்கி, அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இதே தோமா தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், நான் போகிற வழியை நீங்கள் அறிவீங்க அப்படின்னு சொன்ன பொழுது இவர் கேள்வி கேட்குறான், நீங்கள் போகிற வழி நாங்கள் அறிவோமே, நாங்கள் எப்படி பிதாவை அறிந்து கொள்வோம் அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். அப்போது மரித்த பிறகு ஒரு உலகம் இருக்கிறது என்பதை இவன் தான் கற்றுக் கொடுத்தான். தோமா தான் உயிர்த்தெழுந்த பிறகு சந்தேகப்பட்டவனும் தோமா தான். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, விடுதலை, இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம், இது எல்லாமே எங்கேருந்து வரும்னா கர்த்தரிடத்துலேருந்து தான் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம்தான் வரும். எப்படி வரும்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொன்னால, சுவிசேஷத்தை பற்றி நான் பேச வெட்கப்படேன் என்று பேசினான்ல, அந்த மாதிரி இந்த விடுதலை நாளில் ஒருவேளை எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுடைய கூக்குரலை, பெருமூச்சியை கேட்டு ஆண்டவர் விடுதலையாக்கினார். 10 மிராக்களை செய்தார். அப்போதான் அவங்க வெளியே விட்டாங்க, வெளியே போக விட்டாங்க. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாங்க. அதே மாதிரி பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கொடுத்தார். இந்த மாதிரி ஜனங்கள் எங்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்கள் விடுதலை கொடுக்கிறவராகவே இருந்தார். இன்றைக்கும் கூட இந்த விடுதலை என்பது எதோடு தொடர்புடையது என்றால், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைத்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு மிகவும் ஸ்தோத்திரம். அதுக்காக உழைத்தவர்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆனால் உண்மையான விடுதலை நமக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதமாகுதுன்னா, இன்னும் அறிவிக்கப்படாத இடங்களில, இயேசு கிறிஸ்து தெரியாத இடங்களில இன்னும் அறிவிக்கப்படலை என்றுதான் ஆண்டவர் தாமதிக்கிறார். எனவே நாம் எல்லாரும் இந்த விடுதலை நாளில் ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். எனக்காக தோமாவை அனுப்பி என்னை ரட்சித்த, என்னை விடுதலையாக்கின, என்னை அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலையாக்கின என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? எத்தனையோ பேர் கட்டுண்டு கிடக்கிறாங்கல்ல. எனக்கு இன்னைக்கு நான் போகிற பாதை உண்மையாகவே ஒரு கடினமான பாதை என்று நான் சொல்ல முடியும். வேதனையான பாதை என்று நான் சொல்ல முடியும். ரொம்ப கண்ணீரின் பாதை என்று சொல்ல முடியும். உபத்திரவத்தின் பாதை என்று சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியும். வேதனையாக தான் இருக்குது. கேள்வி வருது. நிறைய ஆண்டவரிடத்தில் சண்டை போடுறேன். ஏன் தெரியுமா? இதே போல் அடிமைத்தனத்தில், பாவத்தில், வேதனையில், கண்ணீரில், கடனில், போராட்டங்கள் மத்தியில் ரொம்ப வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய சாட்சி தேவைப்படுகிறது. ஆண்டவர் நிச்சயம் இது எல்லாவற்றையும் மாற்ற அவர்களாக இருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற வித்தியாசத்தை மாத்திரம் பாருங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்கு முன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பின், விடுதலைக்கு முன், அடிமைத்தனத்திற்கு முன், அதுக்கப்புறம் விடுதலைக்கு பின் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் ஒரு பொருத்தனை நாம் எடுப்போம். இந்த 80ஆம் ஆண்டில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருத்தருக்காவது நான் சாட்சி சொல்லுவேன். அவர்களை நான் சுதந்திரத்திற்குள்ளே கொண்டு வருவேன். அப்பாவின் சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வருவேன். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். இந்த நாளிலே ஒரு சபதம் எடுப்போம். இந்த தேசிய கொடியெல்லாம் பார்க்கிற பொழுது, இது பைபிளே இந்து நாடு என்றும், அது சிந்துன்னு சொல்லுவாங்க. சிந்து அல்ல, அது ஆரியர்கள் வைத்த பெயர். ஹிந்து நாடும். அதே சமயத்தில் இந்த நாட்டை குறித்த தரிசனமும் கரிசனமும் கர்த்தருக்கு இருந்தபடினால தன்னுடைய கூட இருந்த ஒரு சீஷனை இங்கு அனுப்பி 52ஆம் ஆண்டே அனுப்பி நம்மை ரட்சிக்க அவர் இங்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை சுவாசத்தை நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம், காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் இயேசு தான். விடுதலை அப்படின்னாலே, இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னாலே இயேசுன்னு தான் அர்த்தம். வேற எந்த மீனிங்கும் இல்லை. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் எது சுதந்திரம் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். யார் சுதந்திரம் கொடுக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். எப்படி நாங்கள் விடுதலையோடு வாழ்வோம் என்பதை குறித்தும், சந்தோஷமாய் நாகரிக வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தில் எப்படி சுதந்திரவாளியாய் மாறுவோம் என்பதை குறித்தும், எப்படி நாங்கள் ராஜாக்களாக, ஆசாரியராக, லேவியராக எங்களை மாற்றப் போகிறீர் என்பதை குறித்தும் நாங்கள் பேசினோம். கர்த்தர் இந்த நாளில், இந்த ஆண்டில், இந்த ஆண்டு முடிவுக்குள்ளே அநேகரை உம்மிடத்திலே கொள்ளையாடின பொருளாய் கொண்டு வரும்படியா இந்த நாளிலே ஒரு சபதம் ஏற்று, ஆண்டவரே, அந்த கொடி கீழே நிற்கின்ற பொழுது இந்த விடுதலை காற்ற, சாபம் இல்லாத, வியாதி இல்லாத, வேதனை இல்லாத, கடன் இல்லாத, உபத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தனி மனிதன், எல்லா தேவனுடைய பிள்ளைகள் தான், அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கும்படியா
நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் தோமாவை போல புறப்பட்டு போவோம். போகிற இடங்களெல்லாம் சொல்லுவோம், இருக்கிற இடங்களெல்லாம் சொல்லுவோம். வேதத்திலே இருக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சாட்சியாய் வெளியில கொண்டு வருவோம். ஒரு மனுஷன், ஒரு ஆத்துமா, ரீச் ஒன் ஈச் ஒன் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் ஒருவரையாவது வருகின்ற வருடத்திற்குள்ளாக நாங்கள் சுதந்திரமாய் கொண்டு வந்து அடுத்த வருஷம் நாங்கள் 81ஆம் ஆண்டில் எடுத்து வைக்கும் பொழுது அதை நினைவு கூறும்படியாய், அந்த கொடி கீழே நினைவு கூறும்படியாய், ஒருத்தர் நான் ஆண்டவருடைய விடுதலையில கொண்டு வந்துட்டேன், ஆண்டவர் ஒருவனை விடுதலையாக்கினார், ஆண்டவர் ஒருவனை சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, நோயிலிருந்து, மரணத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, பலவீனத்திலிருந்து, எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கினார் என்று சொல்லி நான் சாட்சி சொல்ல கிருபை செய்யும். இதுதான் விடுதலை. இதுதான் மெய்யான விடுதலை. குமாரன் கொடுக்கிற விடுதலை, மனுஷன் கொடுக்கிற விடுதலை அது தற்காலிகமானது. அதில் நிறைய தவறுகளும் இருக்கும், அதில் நிறைய போராட்டங்களும் இருக்கும், அதில் நிறைய பிரிவினைகள் இருக்கும், நிறைய மார்க்க பேதங்கள் இருக்கும். என் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையிலோ சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பரலோக வாழ்வும் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.